சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த என்ஜிகேல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளான அந்த தண்டல்காரன் அப்படிங்கிற பாட்டு வந்து ரிலீஸ் ஆயாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாட்டோட பேரான தண்டல்காரன் அப்படின்னாலே என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுற வகையில தான் வந்து அமைஞ்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்டல்காரன் அப்படின்னா என்னன்னா வட்டிக்கு விடுறவங்கள தான் வந்து தண்டல்காரன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. இந்த சாங்கோட லிரிக்ஸிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கபிலன் அவர்கள் தான் இந்த பாட்டை வந்து எழுதியிருக்கிறாரு. ப்ளஸ் இந்த பாட்டை பாடினது வந்து நம்ம கேஜி ரஞ்சித் அவர்கள் தான் வந்து பாடியிருக்கிறாரு. ஸோ இதை தாண்டி பாட்டை ஃபுல்லாக கேட்கும்போது இந்த பாட்டு வந்து படத்தில் ஒரு மாண்டேஜ் சாங்காக அமைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரிய வருது. இதை தாண்டி இந்த பாட்டை வந்து ஃபுல்லாக கேட்கும்போது இந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் வசனங்கள் கலந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பட்டாம்பூச்சி கூட பச்சோந்தியா ஆச்சு, அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஆதார் அட்டை கூட இல்லாமல் ஆட்சி செய்ய வந்துட்டானே அந்த மாதிரியான பொலிட்டிக்கல் வசனங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்தியனின் பண்பாட்டை அந்நியனும் வாங்கிட்டா இந்த மாதிரி வந்து ஒரு பொலிட்டிக்கல் வசனங்கள் கலந்த மாதிரி தான் இந்த லிரிக்ஸ் ஃபுல்லுமே வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி பாட்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு பொலிட்டிக்கல் வசனங்கள் கலந்த மாதிரி தான் வந்து கபிலன் அவர்கள் வந்து இந்த பாட்டுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்கிறாரு. இதை தாண்டி வந்து பாட்டில் வந்து ரெண்டு சூர்யா கிட்ட வந்து காமிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நார்மலாக எப்பவும் போல இருக்கிற மாதிரி, இன்னொருத்தர் வந்து கன்னத்தில் சின்னதாக ஒரு மறு வச்சுட்டு இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு படம் பார்க்கும்போது தான் தெரிய வரும். ஸோ இதை தாண்டி பாட்டு ரொம்ப என்ன ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே வந்து இந்த பாட்டில் இருக்கிற லிரிக்ஸ் வந்து ஒவ்வொன்றும் வெயிட்டாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த சாங் வர போர்ஷன் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ பாட்டோட லிரிக்ஸ் எந்த அளவுக்கு வந்து வெயிட்டாக அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி பாட்டோட மியூசிக்குமே வந்து ரொம்ப வெயிட்டாக அமைஞ்சிருக்கு. நம்ம யுவன் அவர்கள் வந்து ரொம்ப யூனிக்காக வந்து இதுக்காக வந்து மியூசிக் போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த சாங்கோட ஸ்டார்டிங்கில் வர அந்த 30 செகண்ட்ஸ் இருக்கிற அந்த டியூன் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த சாங்கானது ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலுமே வந்து கேட்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. Hi, this is Kiki. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ஈவெண்ட்ஸ், இன்டர்வியூஸ்லாம் பார்க்கணுன்னா We Talk Isக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.